Good morning student. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது example 11.9. Find the probability mass function f of x of the random variable x whose cumulative distribution function f of x is given by f of x equal to 0, 0.25, 0.60, minus 1 அதோட interval minus 1 less than or equal to x less than 0. Next 0.90, 0 less than or equal to x less than 1. Next 1 less than or equal to x less than infinity. Also find subdivision 1 probability of x less than 0 and subdivision 2 probability of x greater than or equal to minus 1. So இந்த 11.9ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா actually capital F of x ங்கிறது cumulative probability cumulative functions. So இப்போ cumulative distribution தான் இங்க கொடுத்திருக்காங்க. So cumulative distributions கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன questions கேக்குறாங்கன்னா find subdivision 1 probability of x less than 0 and probability of x greater than or equal to minus 1. இந்த ரெண்டு questions தான் இங்க கேக்குறாங்க சரிங்களா. So first இங்க random variables எடுத்து எழுதிக்கிறேன். Since x is a discrete random variable from the given data, so இப்போ x உடைய values இங்க என்னன்னா x is a random variable. So அதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா so இங்க பாருங்க क्वेश्चंसல பாருங்க இங்க என்னென்ன values வந்திருக்குன்னு பாருங்க -2, -1, 0, 1 இதானுடைய இந்த நம்பர்ஸ் தான் random variable. மைனஸ் இன்ஃபினிட்டியும் பிளஸ் இன்ஃபினிட்டியும் விட்டுடணும் சரிங்களா. ஸோ அப்போ -2, -1, 0, 1 இதானுடைய random variable உடைய values. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் discrete random variable னா அதோட definition எப்படி எழுதணும்னா f of x equal to probability of x equal to x. So next இப்போ left hand limit நமக்கு left hand limit எப்படி எழுதுவோம்னா இப்போ left hand limit of f of x னா இப்போ x equal to -2 இந்த left hand னா இந்த மாதிரி -2 பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து left hand limit னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்படின்னா இப்போ f of -2 equal to probability of x equal to -2 னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா f of -2 minus f of -2 power minus அதாவது left hand to -2 உடைய left hand limit இது சரிங்களா. f of -2 and f of -2 power minus னா left hand limit. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ f of -2னா இங்கே பாருங்கள் -2 உடைய ஆன்சர் இதான் -2 less than or equal to x less than 1 இதான் f of -2 உடைய ஆன்சர். f of -2 உடைய ஆன்சர் 0.25 சரிங்களா. நெக்ஸ்ட் -2னா -2 பவர் மைனஸ் இப்போ -2 உடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எதுன்னா அதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ என்னது 0 அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.25 இதான் f of -25 உடைய ஆன்சர் சரியா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்க போகிறது அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறது f of -1 இதே மாதிரி சிமிலராக -1 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ -1 பார்த்தீங்கன்னா f of -1 equal to so the same process probability of x equal to -1 probability of x equal to -1 னா f of -1 minus f of -2. ஸோ f of -1 னா இப்போ f of -1 னா நமக்கு ஆன்சர் தெரியும். f of -1 னா இந்த -1 less than or equal to x less than 0. ஸோ இதனுடைய இன்டர்வல் இதுதான் f of -1 அப்போ என்ன அதனுடைய ஆன்சர் வந்து 0.60 சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து f of -1 f of -2 னா இதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ என்னது 0.25 சரிங்களா. அப்போ அதனுடைய ஆன்சர் என்னது 0.60 minus 0.25 equal to 0.35 தான் அதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது f of 0 f of 0 னா probability of x equal to 0 ஸோ அதாவது equal to f of 0 minus இதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ f of -1 ஸோ f of -1 னா ஸோ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். f of 0 உடைய ஆன்சர் வந்து 0.90 f of -1 னா 0.60 ஸோ அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து 0.30. நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது f of 1 So f of 1 na probability of x equal to 1.
that means f of 1 minus f of 0 சரிங்களா f of 1 னா 1 f of 0 னா 0.90 so answer 0.1 so next இருந்து இப்போ probability mass functions எடுத்து எழுதுறோம் so x உடைய வேல்யூக்கு x equal to x உடைய வேல்யூ -2 -1 0 1 இப்போ அதனுடைய corresponding functions f of x எழுதுறோம் -2 உடைய probability mass functions 0.25 -1 க்கு 0.35 0 க்கு 0.30 next 1 க்கு 0.10 சரிங்களா so the distribution function f of x has jumps at x equal to -2 -1 0 and 1 the jumps are respectively 0.25 0.35 0.30 0.1 is shown in the given figure below these jumps determine the probability mass functions so அதாவது values வந்து jump ஆகுது அதுக்கு நம்மளுக்கு next so subdivision 1 பார்த்தனா subdivision 2 ல probability of that means the probability of x less than 0 இப்போ probability of x less than 0 னா இப்போ பார்த்தா எப்படி எடுத்துக்கலாம்னா probability of x equal to -2 plus probability of x equal to -1 இப்போ x equal to -2 னா அதனுடைய ஆன்சர் 0.25 x equal to -1 னா அதனுடைய ஆன்சர் 0.35 so next probability of அதாவது இங்கே subdivision 1 பாருங்க அதாவது இங்கே எப்படின்னா x less than 0 0ஓட கம்மியான நம்பர் என்னென்ன வேல்யூ இருக்குது எக்ஸுக்குன்னு பார்த்தோன்னா -2 -1 அப்போ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் probability of x equal to -2 னா அதோடைய ஆன்சர் 0.25 probability of x equal to -1 னா அதோடைய ஆன்சர் 0.35 டோட்டலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.60 நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இப்போ probability of x greater or equal to -1 ஓட பெரிய நம்பர் biggest நம்பர் அதாவது less greater than or equal to -1 ஓட biggest நம்பர் இப்போ -1 0 வரும் அதுக்கு அடுத்து 1 வரும் ஸோ இதனுடைய ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் ஸோ probability of x equal to -1 ஓட ஆன்சர் 0.35 probability of x equal to 0 ஓட ஆன்சர் 0.30 probability of x equal to 1 ஓட ஆன்சர் 0.10 ஸோ ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வருது 0.75 சரிங்களா ஸோ இதோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 11.10 a random variable x has the following probability mass functions x equal to 1 2 3 4 5 6 next f of x k 2k 6k 5k 6k 10k சரிங்களா ஸோ இதுலேருந்து என்னென்ன ஃபைண்ட் அப் பண்ணால் ஃபைண்ட் probability of 2 less than x less than 6 next probability of 2 less than or equal to x less than 5 3 probability of x less than or equal to 4 probability of 3 less than x சரிங்களா ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இது கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தாலே அது ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கடுத்து இதுலேருந்து எல்லா ப்ராபிலிட்டிஸும் 4 சப்டிஷனுக்கான ப்ராபிலிட்டியை ஃபைண்ட் அப் பண்ணணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து so that means since the given function is here probability mass functions so the total probability mass function நாலே அது கண்டிஷன் என்னன்னா total probability equal to 1 எல்லா வேல்யூ ஆட் பண்ணால் 1னுங்கிற ஆன்சர் வரணும் அது ஆட் பண்ணி வர ஆன்சர் 1 அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இது probability mass functions அவங்களே சொல்லியாச்சு அப்படின்னா equal to add all the values equal to 1 அப்போ summation f of x equal to 1ங்கிற கண்டிஷன்ஸ் எடுத்துக்கணும் probability mass function நாலே summation f of x equal to 1 so அப்படின்னா k plus 2k plus 6k plus 5k so plus 6k plus 10k equal to 1 so add பண்ணனா left hand side நம்ம add பண்ணா நமக்கு வந்து 30k வரும் 30k equal to 1 so 30k equal to 1 k equal to 1 by 30 இப்போ k equal to 1 by 30 னா இப்போ டேபிள்ஸில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் k இருக்காங்க என்ன செய்யணும் 1 by 30 சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்போ பார்த்தோன்னா ஸோ எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 by கேனா கே அதாவது என்னது கே இருந்துச்சு அப்படின்னா கே ஈக்குவல் டு 1 by 30 அப்போ 1 by 30 சரிங்களா நெக்ஸ்ட்டு
2/30. டூ கே இருந்துச்சு அதனால 2/30. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 3Kனா கேக்கு பதிலாக 1/30 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ என்ன வரும்? 3க்கு நேரம் 6K இருந்துச்சு, அப்போ 6/30. நெக்ஸ்ட்டு 5/30, நெக்ஸ்ட்டு 6/30, நெக்ஸ்ட்டு 10/30. எங்கெங்கெல்லாம் K இருந்துச்சு அங்கே 1/30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 6 கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா 2 less than x less than 6னா 2க்கு மேலேயும் 2 and 6 நடுமை பிட்வீன் வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அப்போ 2 6னா 2ம் 6 எடுத்துக்கூடாது, அதுக்கு நடுமத்தில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 3 4 5. அப்போ f(3) + f(4) + f(5). சரிங்களா? ஸோ அப்போ f(3)னா அதனுடைய ஆன்சர் 6/30 ப்ளஸ் f(5)னா அதனுடைய ஆன்சர் வந்து ஆக்சுவலாக இங்கே 5 வரணும். ஸோ இங்கே வந்து என்னது, இங்கே வந்து f(5) உடைய ஆன்சர் 6/30, இங்கே 6 வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு 3னா 6/30, 4னா 5/30, 5னா 6/30. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 17/30. புரியுதுங்களா? அதாவது 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 6னா 2ஓட 2 and 6 ரெண்டுத்துக்கும் பிட்வீன் வேல்யூஸ் எடுத்துக்கணும், நடுமத்தில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கணும். 2 and 6 இதுக்கு நடுமத்தில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 3 4 5. அப்போ f(3) f(4) f(5). f(3)னா அதனுடைய வேல்யூ வந்து 6/30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு f(4)னா அதனுடைய வேல்யூ 5/30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. f(4)னா தட் மீன்ஸ் f(5)னா அதனுடைய வேல்யூஸ் வந்து 6/30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்னா 17/30. இதுதான் இந்த இன்டர்வலுடைய இந்த ப்ராபபிலிட்டியோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than or equal to x less than 5. ஸோ ஈக்குவாலிட்டிங்க பாருங்கள், இங்கே 2 less than or equal to 2 அதுக்கு மேலே வேல்யூஸ் எடுத்துக்கணும். லெஸ் தென் 5னா 5க்குள்ளே வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 5க்குள்ளேயும் 2லேருந்து 5க்குள்ளே வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 2 இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 2வையும் சேர்த்துக்கணும். அப்போ 2 3 4 வரும். இங்கே வந்து லெஸ் தென்னா 5க்குள்ளே எடுத்துக்கணும். அப்போ 2 3 4 மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ f(2) f(3) f(4). இப்போ f(2)னா அதனுடைய ஆன்சர் 2/30, f(3)னா அதனுடைய ஆன்சர் 6/30. நெக்ஸ்ட்டு f(4)னா அதனுடைய ஆன்சர் 5/30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணால் 13/13 வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 4 ஈக்குவல் டு இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 4னா 4க்குள்ளே இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கணும். இப்போ 4க்குள்ளே இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. ஈக்குவல்ட்டுன்னு தான் 4ஐயும் எடுத்துக்கணும். 4க்குள்ளே இருக்க வேல்யூஸ் அப்படின்னா 4 கீழே இருக்க வேல்யூஸ் அப்படின்னா 4 எடுத்தாச்சு. 4 கீழே என்னென்ன வேல்யூ இருக்குன்னா சின்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 இருக்குது. அப்போ 1 2 3 4 4 நம்பர்ஸுமே எடுத்துக்கணும். அப்போ f(1) f(2) f(3) f(4) இந்த 4 வேல்யூமே நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ 4 வேல்யூ எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா f(1)னா அதனுடைய ஆன்சர் வந்து 1/30, f(2)னா 2/30, f(3)னா 6/30, f(4)னா 5/30. f(4)னா 5/13 வரும். புரியுதுங்களா? f(1)னா 1/30, f(2)னா 2/30, f(3)னா 6/30, f(4)னா 5/30. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 14/30. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than x. ஸோ 3 less than xனா 3 less than xனா 3க்கு மேலே வேல்யூஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் வேல்யூஸ் வந்து 3க்கு மேலே 3 எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல்ட்டு சிம்பிள் இல்லை, லெஸ் தென் தான் இருக்குது. அப்போ 3 less than xனா 3க்கு மேலே இருக்க பெரிய வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ இங்கே டேபிள்ஸில் பாருங்கள் 3யோட பெரிய வேல்யூஸில் வந்து பார்த்தோன்னா 4 5 6. அப்போ எப்படி எடுத்துக்கணும்? f(4) + f(5) + f(6)ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்ன f(4)னா 5/30, f(5)னா டேபிள்ஸில் பாருங்கள்
6/30 அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 6னா 10/30, இங்கே வந்து 6 வரணும் சரிங்களா. ஸோ அப்போ ஆட் பண்ண நமக்கு 21/13 வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், 3 fair coins are tossed simultaneously. Find the probability mass functions for number of head occurred. ஸோ அப்போ 3 fair coins are tossed simultaneously. 3 காயினை சைமல்டேனியஸாக மேலே தூக்கி போட்டு கீழே பிடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ கீழே விடுறாங்க. ஸோ டாஸ் பண்ணுறாங்க. 3 காயின்ஸ் அப்படியே ஒரே டைமில் 3 காயினு என்ன செய்யறாங்கன்னா டாஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ஹெட் அக்கர்டு. ஸோ இங்கே கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெட் அக்கர். இங்கே நம்பர் ஆஃப் ஹெட் அக்கர் இருக்குது. இப்போ 3 காயின்ஸ்னால் எத்தனை ஹெட்டு வரும்னா மேக்ஸிமம் 3 ஹெட்டு வரும் சரிங்களா. ஸோ அப்போ இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். ஸோ 3 காயினுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா ஹெட்டு 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 டெய்ல் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு ஹெட்டு டெய்ல் 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 ஹெட்டு ஹெட்டு டெய்ல் ஹெட் ஹெட்டு டெய்ல் 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 ஹெட்டு டெய்ல் 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 சரிங்களா. இதுதான் 3 காயின்ஸோடைய சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது நமக்கு ஈஸி. இப்போ ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணால் அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா ஹெட் அண்டு டெய்ல்னு வருமா. ஸோ ஹெட் அண்ட் டெய்ல்னால் அதை 3 டைம்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. அப்போ 2 காயின் டாஸ் பண்ணுற மாதிரி தான் 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஹெட் இன்ட்டு டெய்ல் ஹெட் இன்ட்டு டெய்ல்னு போட்டுக்கணும். அதுவே 3 டைம்ஸ்னால் 3 டைம்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஹெட் டெய்ல் இன்ட்டு ஹெட் டெய்ல் இன்ட்டு ஹெட் டெய்ல் இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி வரது தான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ அப்போ 3 காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணனா அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் இதான். ஹெட்டு 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 ஹெட் ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்ல் ஹெட்டு ஹெட் டெய்ல் 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 ஹெட் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு டெய்ல் 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 ஹெட்டு டெய்ல் 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 இதான் அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுத போகிறோம் n of s. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னா எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னா எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 ஈவெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து இங்கே என்னது 8. நெக்ஸ்ட் இப்போ ரேண்டம் வேரியபிள் எழுத போகிறோம். எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட் தி நம்பர் ஆஃப் ஹெட். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹெட் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெட்டு ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஒரு ஹெட்டு கிடைக்கும். 2 காயினை டாஸ் பண்ணால் 2 ஹெட், 3 காயினை டாஸ் பண்ணால் 3 ஹெட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் இதுலேருந்து வேல்யூ கொடுக்கணும்னா 0 1 2 3. ஏன்னா 3 காயின் தான் டாஸ் பண்ணுறோம். அப்போ 3 ஹெட்டு தான் வரும், அதுக்கு மேலே ஹெட்டு வராது. நம்பர் ஆஃப் ஹெட்டு தான் இங்கே வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் ஹெட்டு தான் ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேண்டம் வேரியபிளுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டுனா வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை கொடுத்துட்டேன் 0 0 1 2 3. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யறேன்னா அதுக்கடுத்து டோட்டல். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ இப்போ 0க்கு இன்வர்ஸ்னால் இதுக்கு என்ன அர்த்தம், 0னா இங்கே என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக நோ ஹெட்டே இல்லாமல் ஈவெண்ட் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து இங்கே ஏன் ஹெட்டே இல்லாமல் பார்க்கணுன்னா ஏன்னா கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் நம்பர் ஆஃப் ஹெட். அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்டு தான் ரேண்டம் வேரியபிளாக எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி எடுத்து டிஸ்கஸ் பண்ணால் இங்கே வந்து இங்கே சாம்பிள் ஸ்பேஸில் ஹெட்டே இல்லாமல் ஈவெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது டெய்ல் 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 ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ அதனுடைய 0வோடைய இன்வர்ஸ் வந்து 1. நெக்ஸ்ட் இது 1ன்னா ஒரு ஹெட்டு வந்திருக்கு ஈவெண்ட்டை ஒரு ஹெட்டு வச்சு எத்தனை ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஹெட்டு வச்சு எத்தனை ஈவெண்ட் வந்திருக்குன்னா டெய்ல் ஹெட்டு டெய்லு டெய்ல் டெய்ல் ஹெட்டு. ஸோ அப்படின்னா டெய்ல் ஹெட்டு டெய்லு டெய்ல் டெய்லு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே ஹெட்டு டெய்ல் டெய்ல். ஸோ 3 ஈவெண்ட்டில் ஒரே ஒரு ஹெட்டு வந்திருக்கு. அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து 3 சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2னா 2 ஹெட்டு வச்சு எத்தனை ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்படின்னா 2 ஹெட்டு வச்சு எத்தனை ஈவெண்ட் வந்திருக்குன்னா ஹெட்டு ஹெட்டு டெய்ல் நெக்ஸ்ட் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. அப்போ 3 ஈவெண்ட் வந்திருக்கு. அப்போ இங்கே 3. நெக்ஸ்ட்டு 3 ஹெட்டு வச்சு ஈவெண்ட் எத்தனை வந்திருக்குன்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான் வந்திருக்கு. ஹெட்டு 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 ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ வந்து என்னது அதனுடைய இன்வர்ஸ் 3 ஹெட்டு வச்சு வர இன்வர்ஸ் இமேஜ் வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா
8 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 8 எல்லா இன்வர்ஸ் எலமெண்ட்டையும் டிவைட் பண்ணணும். அதாவது 1/8, 3/8, 3/8, 1/8 இதான் அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னா 8ஆல் இந்த 8ஆல் டிவைட் பண்ணி எழுத போகிறோம். 1/8, 3/8, 3/8, 1/8 இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டம் வேரியபிள் சேம் 0, 1, நெக்ஸ்ட்டு 2, ஸோ அதுக்கடுத்து 3, ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாலே எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ 0னா 8 போயிட்டு 1 டிவைட் பண்ணோம் 1/8. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3/8, அதுக்கடுத்து 3/8, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 1/8 இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? புரியுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தில் a 6-sided die is marked 1 on one face, 3 on two face, 2 of its faces, and 5 on remaining 3 faces. The die is thrown twice. If x denote the total score in 2 throws, find the probability mass function, the cumulative distribution function, probability of 4 less than or equal to x less than 10, probability of x greater than or equal to 6. ஸோ கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா a 6-sided die is marked. ஒரு டைக்கு 6 சைடு இருக்கும். ஸோ அது என்ன செய்கிறாங்கன்னா 1 on 1 ஃபேஸ், 6 ஃபேஸில் ஒரு ஃபேஸை 1ன்னு மார்க் பண்ணிக்கிறாங்க. 3 on 2 of its faces, அதுக்கடுத்து 3 வந்து 2 ஃபேஸில் 3 on 2 of its faces, 2 ஃபேஸஸில் 3 மார்க் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5 on remaining faces, ரிமைனிங் இருக்கா 3 ஃபேஸஸில் 5 மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா the die is thrown twice. ஸோ த்ரோன்னா எத்தனை தடவை அவங்க த்ரோ பண்ணுறாங்கன்னா உருட்டுறாங்கன்னா 2 times உருட்டுறாங்க. சரிங்களா? அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னா அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36ஆக மாறும். 1 time த்ரோ பண்ணால் 6, 2 times த்ரோ பண்ணால் 36 வந்துடும். அதுக்கடுத்து இங்கே ரேண்டம் வேரியபிள் சொல்கிறாங்க எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர் இன் 2 த்ரோஸ். டோட்டல் ஸ்கோர் தான் இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 less than or equal to x less than 10. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than or equal to 6. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர் இன் 2 டேர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ எழுத போகிறேன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்க்கு முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு டை செகண்ட் டை மேலே ரோ வந்து ஃபஸ்ட்டு டையாக எடுத்துக்கிட்டேன், காலம் வைஸ் இருக்கிறத செகண்ட் டை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைலாம் எங்கள் கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க 1 on 1 ஃபேஸ், ஒரு ஃபேஸ்க்கு 1 மார்க் பண்ணிட்டேன். 3 on 2 ஃபேஸ், 2 ஃபேஸ்க்கு 3 மார்க் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்க ஃபேஸ்னால் ரிமைனிங் 3 ஃபேஸஸ்க்கு 5. இந்த வேல்யூ அப்படியே காலமுக்கு கொடுக்கணும். இப்போ பாருங்கள் அப்படியே காலமுக்கு இப்போ பாருங்கள் 1 + 1 2, 1 + 3 4. இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா ரோ வேல்யூஸ் கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1 + 3 4, 1 + 5 6, 1 + 5 6, 1 + 5 6. நெக்ஸ்ட்டு 3. இந்த ரோவுக்கு என்ன வேல்யூ ஃபேஸ் வேல்யூ எடுத்துட்டோமோ அதே மாதிரி தான் காலத்துக்கும் எடுக்கணும். காலத்துக்கு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது 3, 3 + 1 நெக்ஸ்ட்டு 4, 3 + 3 நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 3 + 3 6 தான். நெக்ஸ்ட்டு 3 + 5 8, நெக்ஸ்ட்டு 3 + 5 8 அதே தான். நெக்ஸ்ட்டு 3 தான். ஸோ ஏற்கனவே 3 வேல்யூ கால்குலேட் பண்ணிடுச்சு, அப்படியே சேம் தான் வரும். 4 6 6 8 8 8. நெக்ஸ்ட்டு 5 + 1 6, 5 + 3 8, நெக்ஸ்ட்டு 5 + 5 10, நெக்ஸ்ட்டு 5 + 5 அகைன் 10. ஸோ எல்லா வேல்யூ நெக்ஸ்ட்டு 5க்கு எல்லா வேல்யூக்கும் சேம் இதே சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா 5 வந்து 3 times ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தோன்னா இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் இப்போ என்னென்ன வேல்யூ வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் முதல்ல வந்து ரேண்டம் வேரியபிள் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள் பார்த்தோன்னா இங்கே என்னென்ன வேல்யூ வந்திருக்குன்னு பார்க்கணும். 2 4 6 8.
அப்போ 2 4 6 8 4 வேல்யூஸ் வந்திருக்கு சாம்பிள் ஸ்பேஸில். அப்போ இதான் என்னுடைய ரேண்டம் வேரியபிள். இப்போ இதுக்கு இன்வர்ஸ் பார்க்கும்போது 2 வந்து எத்தனை டைம்ஸ் என்னது அக்கர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 2 வந்து இங்கே வந்து 1 டைம் தான் அக்கர் ஆயிருக்கு. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து என்னது 1 தான். அதேமாதிரி இன்வர்ஸ் ஆஃப் 4 எத்தனை டைம்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு பார்த்தோன்னா 4 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 4 வந்து 4 சரிங்களா. அது மாதிரி 6 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்க தான் என்னுடைய இன்வர்ஸ் இமேஜ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ இன்வர்ஸ் இமேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் எடுத்து எழுதுகிறோம். தட் மீன்ஸ் 2 4 6 8 10 இங்கே ரேண்டம் வேரியபிள். நெக்ஸ்ட்டு டோட்டல் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ். இப்போ பார்த்தோன்னா 2 வந்து சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ 1. 4 வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 4. 6 வந்து ஒரு தடவை தான் அங்கே ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ 1. நெக்ஸ்ட்டு 6 வந்து அங்கே வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால 10. 8 வந்து நெக்ஸ்ட்டு 12 டைம்ஸ் அங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. 10 வந்து அங்கே வந்து 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ டோட்டலாக 36. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு 36 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்னா 36 போய்ட்டு எல்லா நம்பரையும் எல்லா இன்வர்ஸ் எலிமெண்ட்டையும் டிவைட் பண்ணணும். அதான் அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸோடைய வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு 2 4 6 8 10. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா இந்த 36 போயிட்டு எல்லா இன்வர்ஸையும் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 2 ஓடைய இன்வர்ஸ் 1/36. நெக்ஸ்ட்டு 4 ஓடைய இன்வர்ஸ் 4/36. நெக்ஸ்ட்டு 6 ஓடைய இன்வர்ஸ் 10/36. நெக்ஸ்ட்டு 8 ஓடைய இன்வர்ஸ் 12/36. நெக்ஸ்ட்டு 10 ஓடைய இன்வர்ஸ் 9/36. இதானுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அதாவது எப்படின்னா இப்போ 1/36 இது 1/36 அப்படியே எழுதலாம். இது 4/36 எழுதலாம். 10/36 6/16 எழுதலாம். 12/36 4/6 எழுதலாம். அது மாதிரி 9/36 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு cumulative distribution functions இப்போ find up பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ cumulative distribution function இதான் conditions. f of x equal to probability of x less than x. இப்போ f of 2னா அப்போ probability of x less than or equal to 2. அதாவது probability of less than or equal to 2னா probability of x equal to 2, probability of x less than 2. இப்போ x equal to 2னா அதனுடைய ஆன்சர் வந்து probability mass function ஆன்சர் வந்து 1/36. x less than 2னா அதுக்கு ஆன்சர் வந்து 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1/36 கிடைக்கும். நெக்ஸ்ட் probability of f of 4னா probability of x less than or equal to 4 சரிங்களா. ஸோ less than or equal to 4னா அப்படின்னா அதனுடைய சின்ன வேல்யூஸ் அப்புறம் 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ probability of x equal to 2, x equal to 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ 1/36. x equal to 4 உடைய ஆன்சர் வந்து 4/36. ஆட் பண்ணால் நமக்கு 5/36 வரும். அதேமாதிரி f of 6னா probability of x less than or equal to 6. ஸோ x less than or equal to 6னா probability of x equal to 2, x equal to 4, x equal to 6. ஆட் பண்ணால் நமக்கு x equal to 2னா அதனுடைய ஆன்சர் 1/36. நெக்ஸ்ட்டு x equal to 4னா 4/36. நெக்ஸ்ட் x equal to 6னா 10/36. ஆட் பண்ணால் 15/36. நெக்ஸ்ட் f of 8. f of 8னா probability of x less than or equal to 8ன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்படின்னா probability of x equal to 2, x equal to 4, x equal to 6, x equal to 8 எடுத்துட்டுனா அப்போ x equal to 2னா 1/36 அதனுடைய ஆன்சர். x equal to 4னா 4/36. x equal to 6னா 10/36. x equal to 8னா 12/36. நமக்கு ஆட் பண்ணனா 27/36. இதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் f of 10. f of 10னா probability of x less than or equal to 10. அதாவது probability of x equal to 2 plus probability of x equal to 4, probability of x equal to 6, probability of x equal to 8, probability of x equal to 10. ஸோ இப்போ x equal to 2னா 1/36 ஆன்சர். நெக்ஸ்ட்டு x equal to 4னா 4/36. நெக்ஸ்ட்டு probability of x equal to 6னா 10/36. நெக்ஸ்ட்டு probability of x equal to 8னா 12/36. நெக்ஸ்ட்டு probability of x equal to 10னா 9/36. இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்னா 36/36 equal to 1. இப்போ இந்த cumulative distributions அப்படி இன்டர்வல்ஸில் எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ
ஸோ இப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா அது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ லெஸ் தென் 2னா 0 வரும். இப்போ எஃப் ஆஃப் என்னது எஃப் ஆஃப் 2னா அதனுடைய ஆன்சர் 1/36. அதே மாதிரி எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் 4னா இது எஃப் ஆஃப் 4 5/36. எஃப் ஆஃப் 6னா 15/36 அதனுடைய இன்டர்வல் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி எஃப் ஆஃப் 8னா 27/36 அதனுடைய இன்டர்வல் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 8. எஃப் ஆஃப் 10னா 1 x less than or equal to 10. இதான் cumulative distribution function. next calculate பண்ண போகிறது probability of 4 less than or equal to x less than 10. அதாவது 4க்கு மேலே வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 4க்கு மேலே வேல்யூ, அதுக்கடுத்து லெஸ் தென் 10க்குள்ளே வேல்யூ எடுத்துக்கணும். அப்படின்னா 4க்கு மேலே வேல்யூனா இப்போ 4க்கு அடுத்த நம்பர் 6, அதுக்கடுத்து 8, 10க்குள்ளே வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 4, 6, 8 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ f of 4, f of 6, f of 8. அப்போ இதனுடைய ஆன்சர் 5/36, 15/36, 27/36. ஆட் பண்ணால் 47/36. நெக்ஸ்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் 4 greater than or equal to 6 greater than or equal to அப்படின்னா 6க்கு மேலே இருக்க வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 6க்கு அதாவது இங்கே எப்படி எடுத்துக்கிறோன்னா 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென், இங்கே வந்து எக்ஸ் வரணும், எக்ஸ் லெஸ் தென் 6ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா 6க்குள்ளே இருக்க வேல்யூஸ் பார்த்தோன்னா 6க்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா தட் மீன்ஸ் ஸோ எக்ஸ் லெஸ் தென் 6னா 5/36ன்னு வரும். ஸோ நம்முடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 31/36ன்னு வரும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். நோட்டில் நீட்டாக எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.